தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக எடுத்துக்கொண்ட தலைப்பு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். A man reaps what he sows. அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்தியர் 6:7. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது பழமொழி. பிரசங்கி 3:12 சொல்கிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மையை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அதற்கான பல நன்மைகளை அறுப்போம். வேத வசனத்தை மனித இதயங்களில் விதைக்க வேண்டும். தேவனுக்காய் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். தேவ அன்பை உள்ளங்களில் விதைக்க வேண்டும். தனிமையில் வாடுவோரையும் ஆதரவற்றோரையும் தேவனுக்காக அறுவடை செய்யலாம். நல்ல விதைகளை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. விவசாயத்தில் பயிரிடும் போது நல்ல விதைகளை விதைப்பார்கள். கெட்ட விதைகள், அழுகின விதைகளை விதைக்க மாட்டாங்க. நல்ல விதைகளை விதைப்பாங்க. அதான் வேதம் சொல்கிறது, நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1 10 60 100 பலன் தரும் என்று சொல்கிறது. நல்ல ஒழுக்கங்களை விதைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:33 முதல் 38 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். நல்ல ஒழுக்கங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கொடுக்கும். நல்ல ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 36 1 கொரிந்தியர் 15:36 புத்தியனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாக மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கு அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததா ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள், நல்ல விதைகள், நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக நேர்மையை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பொய் பேசக்கூடாது. பெற்றோர்கள் பொய் பேசினா பிள்ளைகளும் பொய் பேசுவாங்க. பெற்றோர்கள் கோபப்படக்கூடாது. பெற்றோர்கள் கோபப்பட்டா பிள்ளைகளும் கோபப்படுவாங்க. குடும்பங்களில் கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது. காரசாரமாக பேசிக் கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மரியாதை காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது கொலோசியர் 3:25 அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. நம்ம நல்ல வழிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். தகப்பனார் குடிகாரனா இருந்தா பிள்ளையும் குடிகாரனா தான் இருப்பாங்க. பிரியமானவர்களே, எல்லா குடும்பங்களிலும் சொல்லல, சில குடும்பங்களில் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்ப. நீதிமொழி 1:31 அனைவருடைய வாழ்க்கையிலே சாபம் வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த அநியாயத்தின் பலன். வேதம் சொல்கிறது, தேவன் பிதாக்களுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிற தேவன் பிதாக்களுடைய பாவத்தை பிள்ளைகளின் மடியிலே சரிகட்டுகிறவர். பிரியமானவர்கள், ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார்.
நீதியோடு காணப்பட வேண்டும். நீதியின் விதை விதைக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தை ஆண்டவரே வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.